தலைவர் டோனிக்கும் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இதுவரைக்கும் இவங்க இருந்த விஷயம் எப்படி ராஜாவும் தளபதியாவும் குருவாவும் சிஷியனாவும் அண்ணனாவும் தம்பியா இருந்த இவங்க அந்த 13-14 வருஷ பந்தம் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். இவங்க 2 பேத்துக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்க போதுன்னு என்னைக்காவது நீங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. பிளஸ் அந்த ஒரு சம்பவம் இப்போ நிகழப்போகுது. இது 2026 ஐபிஎல்ல இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. ஐபிஎல் 2026 ஒரு மெகா கான்டெஸ்ட் காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா குருவாவும் சிஷியனாவும் இருந்தவங்க பிளஸ் தலைவனாவும் தளபதியா இருந்தவங்க அண்ணனாவும் தம்பியாவும் இருந்தவங்க இந்த மார்ச் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு எதிரிகள் மாதிரி மோதிக்க போறாங்க. இந்த மேட்ச் ஒரு பெரிய மெகா கான்டெஸ்ட்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட தலைவன் எம்எஸ் தோனி, இன்னொரு பக்கத்து ராஜஸ்தானுக்கு போயிருக்கிற ரவீந்திர ஜடேஜா நேருக்கு நேர் மோத போறாங்க. இந்த 2026ல ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புங்க. இவ்வளவு நாளா 2 பேரும் ஒரே அணியில இருந்தாங்க. எஸ்பெஷலி 10 வருஷம் 14 வருஷம் நினைக்கிறேன் 2 பேருமே 2012ல ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேக்குள்ள வந்தாரு. பிளஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரும் அந்த அளவுக்கு 2 பாண்டிங் இருந்தது. பிளஸ் அந்த அளவுக்கு க்ளோஸா இருப்பாங்க, அந்த அளவுக்கு அட்டாச்சா இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒரு எதிர் அணியில விளையாட போறாங்க. அது ஒரு பெரிய ஒரு கான்டெஸ்டா இருக்க போதும். ஒரே அணியில ஒன்னா பார்த்த 2 ரசிகர்களுக்கு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இப்போ எதிரெதிரா விளையாட போறாங்க. பிளஸ் ரவீந்திர ஜடேஜா ஓவரில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை 6 அடிச்சார்னா அந்த மூமெண்ட் எப்படி இருக்க போகுது. பிளஸ் அதை ரவீந்திர ஜடேஜா எப்படி ஃபீல் பண்ணுவாரு, நம்ம ரசிகர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அதே ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனியை விக்கெட் எடுத்தாருன்னா அவரோட செலிப்ரேஷன் எப்படி இருக்கும். பிளஸ் அந்த இடத்துல நம்ம ரசிகர்கள் எப்படி ஃபீல் பண்ண போறாங்க. 2023 வேர்ல்டு கப் 2023 ஐபிஎல் நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. ஃபைனல் மேட்ச்ல 2 பாலுக்கு 6 பவுண்டரி அடிச்சு டீமே சாம்பியன் ஆக்குறாரு நம்ம தளபதி ரவீந்திர ஜடேஜா. பிளஸ் அவரு இப்போ ஆப்போனன்ட் டீமில் விளையாட போறாரு. பிளஸ் எப்படி இருக்க போகுது இந்த ஒரு கான்டெஸ்ட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு மனக்கசப்பான தர்ம சங்கடத்துல கொண்டு போய் தள்ளிருச்சுன்னு சொல்லியணும். ரவீந்திர ஜடேஜா பவுலிங், நம்ம தலை பேட்டிங், 6 விக்கெட்டு, அந்த செலிப்ரேஷன் மூமெண்ட் எல்லாமே கொஞ்சம் டோட்டல் சேஞ்சிங்காக தான் இருக்க போது. ரசிகர்களில் கொஞ்சம் எப்படி இது இந்த அணுகுமுறை எப்படி பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியாத ஒரு புதிராக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஒரு மெகா கான்டெஸ்ட் 2026 ஐபிஎல்ல நடக்க போகுது. ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டில் நம்ம டீமில் இருந்து வெளியேறின ரவீந்திர ஜடேஜா வெளியேறினது உங்களுக்கு மனதளவு கஷ்டமாக இருக்கா, இல்லை சஞ்சு சாம்சன் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ரவீந்திர ஜடேஜா ஓவரில் நம்ம தலை தோனி பார்த்தீங்கன்னா 6 அடிப்பாரா அடிக்க மாட்டாரா அப்படிங்கிறது எல்லாமே மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.